நான் போன வீடியோவில் காமிச்சது வந்துட்டு ஏன் கூட பிறந்தவனோட குட்டி பாப்பா தான். அவன் பிறந்து 30 நாள் ஆக போகுது. சரி, அவனுக்கு இனி பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்குது, ஆச்சிமாரி தத்தாமுறைக்கு ஏதாவது தங்கப்பொருள் போடணும்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்க வந்த இடம் தான் பீமாக்கு. மோஸ்ட்டாக ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா இங்கே தான் வர மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிற கலெக்ஷன் வந்து பர்சனலி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபங்க்ஷனுக்கு இங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வந்தாச்சு. அவனுக்கு வந்துட்டு இந்த சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் என் கையில் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் கூட உள்ளே போகல, அவ்வளோ அழகாக இருந்துச்சு, ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. நாளுக்கு நாள் தங்க விலை என்னமோ ஏறிக்கிட்டே தான் இருக்குது. நம்ம தேவையும் அதுக்கேற்ற மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்குது. பழைய தங்கத்தை போட்டுட்டு கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக போயிட்டு அதெல்லாம் உருக்கிட்டு அந்த ரேட்லாம் பார்த்து எல்லாமே பேசி முடிச்சுட்டு அவனுக்கு தேவையான செயின், அதுக்கப்புறமேட்டு கொடி, கொலுசு, வளையல் எல்லாமே பார்த்து எடுத்துகிட்டு கிளம்புற ரெடி ஆகிட்டோம். நாங்கள் போனது நைட்டு. நான் எப்போவுமே நினச்சேன் நைட்டில் தங்க கடையில் வந்து எல்லாத்தையும் அப்படியே வச்சுருப்பாங்க, எதுவுமே எடுத்து மாற்ற மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் தெரியுது கடையே வெறிச்சோடி இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து இன்னொரு இடத்துல வச்சிடுறாங்க போல். இப்படி தான் செய்வாங்க போல் இருக்குன்னு இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வெளில எனக்கு ரொம்ப பிடிச்ச மல்லிகை பூவும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஹாவ் அ குட் டே.